ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. டெஃபினெட்லி இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேச போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம சேனலில் பேச போகிறோம். அண்டு நான் சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நிறைய அடிகள் பட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, நிறைய கெயினும் பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை டெஃபினெட் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது. அண்ட் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாலே நிறைய பேரோட தாட் எதில் போகணும்னா மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு அப்படின்றது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான் டெஃபினெட்லி இருக்குது. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்றத தாண்டி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நாலேஜபிள் செக்ஷனாகவும் இருக்க போது. டெஃபினெட்லி நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய கற்றுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் லெட் கெட் ஸ்டார்டட். அண்ட் நான் உங்கள் பிரவீன், இது கோல் பேர்ட். வீடியோ பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சில விஷயங்களை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்தாலே நம்ம சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு இதெல்லாம் தாண்டி சில விஷயங்களை கிராப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் லெஜிட்டான சில விஷயங்களை மட்டும் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன் இவ்வளோ போட்டால் ஒரே நேரத்தில் இவ்வளோ கிடச்சிடும் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கேம். ஸோ ஒரு ப்ராப்பரான வேலை, ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் டெஃபினெட்லி யாராக இருந்தாலும் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஒரு 500 rupees நீங்கள் ஆரம்பித்தா கூட டெஃபினெட்லி ஒரு 4 years 5 years கழிச்சு டெஃபினெட்லி ஒரு பல்க் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும். பட் அதுக்கான ப்ராப்பரான ரிசர்ச் இருக்குது, ப்ராப்பரான விஷயங்கள் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசுவாங்க. பட் நான் சில விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நான் அதை ஆல்ரெடி இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி எடுத்தோடனே அதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கிரிப்டோ கரன்சி. ஸோ இந்த வீடியோ முன்னாடி ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இந்தமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தில் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிற்கிறது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்கெட் மணி மாதிரி நான் சொல்லுவேன். லைக் உங்களோட ப்ரைமரி இன்கம், உங்களோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் சேவிங்னு இருக்கும்ல. லைக் உங்ககிட்ட ஒரு அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 20,000 இருக்கும். அது மொத்தமாக கொண்டு கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியில் போடவே கூடாது. சும்மா மினிமலாக ஒரு 500,000 இப்படி கொண்டு ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2-3 years மேலே ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கும் மேலே ஆகுது. பட் பாப்புலர் ஆகி ஒரு 2-3 years இருக்கும் காமனாக பேச ஆரம்பிச்சு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சில காயின்ஸ் யூஸ்வலாக கிராஜுவலாக க்ரோ ஆகிருக்கு. அது சில காயின்ஸ் என்ன அப்படின்னா டெஃபினெட்லாக பிட்காயின், எத்தீரியம் அண்ட் எக்ஸ்ஆர்பி. ஸோ இந்த காயின் அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் சாலிடான காயின்ஸ் எத்தீரியம் அண்ட் பிட்காயின். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் அமௌண்ட் நீங்கள் போட்டு வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயின், எத்தீரியம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை டெஃபினெட்லி யாருமே அழிக்க போகிறது கிடையாது. டெஃபினெட்லி பிட்காயின், எத்தீரியம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒரு சம் ஸ்டார்ட் ஆஃப் அமௌண்ட், ஏன்னா ஒருவேளை இது க்ரோ இருந்துச்சு இன் ஃபியூச்சர் ஒரு 10 years அப்புறம் 15 years அப்புறம் ஒரு க்ரோ இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றத ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட இன்றைக்கி ஒரு 1,000 ஒரு சம்வாட் 5,000 அதை சும்மா இன்வெஸ்ட் பண்ணி வச்சு ஒரு சம் காயின் ஆஃப் ஹோல்ட் பண்ணுறது, ஒரு 5 years 10 years நீங்கள் அதை கண்டுக்காம நீ ஹோல்ட் பண்ணியே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க, எதை இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சில பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன். நான் காமனாக இன்வெஸ்ட் பண்ணுறது காயின் டிசிஎக்ஸ் அண்ட் ஜியோடெஸ்ட். ஸோ இது ரெண்டுமே, ஜியோடெஸ்ட்ன்றது இந்தியன் பேஸ்ட் கம்பெனி, அண்ட் காயின் டிஎஸ்ன்னு கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ காயின் டிஎஸ்எக்ஸ் முன்னாடி விட, அதாவது நான் ஒரு 1 year முன்னாடி யூஸ் பண்ணேன், அப்போ விட இப்போ நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் வாங்குறதும் விற்கிறதும் ஈஸியாகவே இருக்கும் கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இது. அண்ட் நிறைய பினான்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது 2 பிளாட்ஃபார்ம். ஸோ காயின் டிசிஎக்ஸ் அண்ட் ஜியோடெஸ்ட். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது எல்லாமே காமனாக சொல்கிறது தான். பட் நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டை விட நெகட்டிவ் தாட் மியூச்சுவல் ஃபண்ட் மேலே அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய டைம் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். டெஃபினெட்லி இந்தியன் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அடிப்படுறது இடம் இந்த மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்கும், ஸ்டாக்ஸை விட. ஸோ அப்படி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம் யோசிக்கணும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்கு போட்டால் நாளைக்கு அதை எடுத்துடலாம், லைக் ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு கிடச்சிடும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அப்படி நிறைய ரியல் டைம் ஸ்டோரிஸ் இருக்குது அடிப்பட்டவங்களோடது. ஸோ அந்த விஷயம் பண்ணவே கூடாது. லாங் டேர்முக்கு தான் உங்களோட கோல் இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு அட்லீஸ்ட் 2-3 years வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கணும். அதாவது அப்படியே வச்சுட்ருக்கணும், அதை எடுக்கக்கூடாது. ஸோ அதான் விஷயம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்க் அமௌண்ட்டை போகிறத விட மந்த்லி உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அது மூலயமா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சேலரிலேருந்தோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்தோ மந்த்லி நீங்கள் செட் பண்ணுற அமௌண்ட் 500லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 500, 1000, 1500 எவ்வளோ உங்களால் முடியுமோ பர் மந்த்துக்கு அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஸ்லிப்பில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வந்து க்ரோ, ஸோ அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. ஸோ ஜீரோதாட், அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்காங்க, இன்மனி. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே பிளாட்ஃபார்ம் தான். இது நீங்கள் யாருக்கிட்ட வேணால் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஏஞ்சல் ப்ரோக்கிங் இவங்ககிட்டலாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இவங்கெல்லாம் ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, பட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து காமன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் க்ரோ வேணால் அப்ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபாக தான் இருக்கும். ஒருவேளை என்ன அன்இன்ஸ்டால் பண்ணுற போகிறேன் ஆப்பை என் காசு போடுவா அப்படின்னு நினைக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்றது காமன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்றது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். ஸோ என்எஸ்சியில் இருக்கக்கூடியது, பிஎஸ்சியில் இருக்கக்கூடியது நீங்கள் ஃபார்ம்னா அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறீங்க. அவங்க வாங்கி இந்த மீடியேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் இந்த ப்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் எல்லாருமே. ஸோ ஜஸ்ட்டு வாங்க விற்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி, அவ்வளோதான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நீங்கள் லாங் லாஸ்டிங், அதாவது ஒரு 5 years 4 years அப்படின்னு டார்கெட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஸ்லிப்பில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர்லேருந்து தான், அதாவது 1 yearக்கு அப்புறம் தான் அந்த உங்களுக்கு அந்த க்ரீன் இண்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்லிப்பில் போடுவோம் என்ன அட்வான்டேஜ்னா, சம்டைம்ஸ் மந்தோட இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த டைமில் வந்து நேவிகேஷன்ஸ் கீழே இருக்குது, அந்த சார்ட் வந்து கீழே இருக்குது அப்படின்னா அந்த டைம் ஒரு நேவிகேஷன் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் போக போக அது இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அந்த நேவிகேஷன் பாயிண்ட்டும் மேலே ரைஸ் ஆகும். ஸோ அப்போது உங்களுக்கு ரேண்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அப்போது நேவிகேஷன்ஸ் கிடச்சிருக்கும், இது எல்லாமே சேர்த்து ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாங் டேர்ம்க்கு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் அதுலேயே ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெரிய நாலேஜ் இருக்குது, நீங்கள் ரிசர்ச் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, லைக் 51 rupees இருக்கும், 60 rupees இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நல்லா ரிசர்ச் பண்ணி எந்த கம்பெனி பற்றி நல்லா படிக்கிறீங்களோ அந்த கம்பெனி பற்றி நீங்கள் அதை ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னும் போது பேசிக் ஸ்டாக்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஐடியில் வந்து விப்ரோவோட ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இன்ஃபோசிஸ் இவங்க தான் டாட்டா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விப்ரோட ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பிராண்டட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோ இந்த மாதிரி ஃபெமிலியரான சில விஷயங்கள் இருக்கும். ஐடிசியாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இவங்களோட ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்களாம் ரொம்ப ஃபெமிலியரானவங்க. இவங்களோட ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். எதுவுமே தெரியல அப்படின்ற போது இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் போகலாம். நிறைய பேர் அப்படி தான் போவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்ல, கண்டிப்பாக நீங்களும் போய் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா யாருமே எடுத்தோடனே இது எல்லாமே பெருசாக தெரிஞ்சுட்டு ஈவன் நீ, ஸோ எனக்கும் அதெல்லாம் பெருசாக தெரியாது. இன்னுமே நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கோல்டு. என்னோட லிஸ்ட்டில் கோல்டும் இருக்குது. அண்ட் ஆன்சர் மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கோல்ட்லேயும் ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க, கோல்ட்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த பேலன்சிங். எப்போலாம் நீங்கள் லைட்டாக நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஸ்டாக்ஸோட ரேட்லாம் ப்ரைஸ்லாம் டவுன் ஆகும்போது டெஃபினெட்லி கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ லைக் பேலன்சிங் சீசா மாதிரி தான். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஸ்டாக்ஸில் இந்த மியூச்சுவல் ஃபண்டை லாஸ்ட் பண்ணுறது வந்து கோல்டில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக கோல்டும் அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கி வைப்பாங்க. ஸோ நீங்கள் கோல்டில் சேவ் பண்ணுறதும் அண்ட் நீங்கள் கடையில் போய் ஒரு ஃபிசிக்கல் கோல்டை தான் வாங்கி வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நான் பேடிஎம்மில் டிஜிட்டல் கோல்டாக வாங்கி வச்சுருப்பேன். அது ரொம்ப சிம்பிளான வே. ஸோ நீங்களும் பேடிஎம்மில் போய் டிஜிட்டல் கோல்டு, பேடிஎம் கோல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா அதே வரும். ஸோ அதை போய் நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் 1000 rupees வாங்குறீங்க அப்படின்னா 1030 rupees பிடிப்பாங்க. பிகாஸ் அந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சம்திங் இருக்கும். ஸோ அதை ஒரு 1030 rupees அவங்க எடுத்துப்பாங்க. மற்றபடி அந்த கிராம்ஸ் கணக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டீங்க, கோல்டை சேர்த்துட்டீங்க, 1 கிராமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1 சவரனாவது நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக ஆர்டர் பண்ணிக்க முடியும். அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் ஈஸியாக பண்ணலாம். கடைக்கு போய் கோல்டு வாங்கி உங்கள் வீட்டில் அதை பகைக்கு வச்சு அப்படிலாம் பண்ணணும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த வே. அண்ட் வருஷத்தில் எப்பயாவது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை ஒரு வாட்டி கோல்டு பாண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட 14,000 இருக்கும், 15,000 இருக்கும் அப்படின்னா அந்த கோல்டு பாண்ட் வாங்கி வச்சுக்கலாம். பட் அதை உடனேலாம் நீங்கள் சேல் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு சர்டன் பேர் வரைக்கும் அதை ஓன் பண்ணி ஆகணும். அண்ட் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டுமே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் சிம்பிளான ரிவ்யூ சொன்னேன், பேடிஎம் கோல்டு. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பேடிஎம் கோல்டு மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆப்ஷன்.
எப்போ இந்தியன் மார்க்கெட் க்ரோ ஆகுதோ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உலக நாடுகள் எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு சர்டன் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸ்ன்றது வளரும், அதுவும் அபரிவிதமாக வளரும். ஸோ அந்த லாஸும் ஆகும், அதுவும் அபரிவிதமாக லாஸ் ஆகும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற அந்த கம்பெனியை பொறுத்து, உதாரணத்துக்கு நீங்கள் கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அமேசான் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அடாபில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபேவரட் பிராண்ட் நிறையாவே இருக்கும். நான் இப்போ சொன்ன நேம்ஸையும் தெரிஞ்சிருக்கும், அமேசான், கூகுள், இவங்ககிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இவங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் சில ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா இன்மனி. இன்மனின்ற அந்த பிளாட்ஃபார்ம், இதுக்குள்ளே நீங்கள் போய் கேஒய்சிலாம் முடிச்சிங்க அப்படின்னா நீங்களும் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த டாலர்ஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் அ பேசிக் திங். ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்தியனில் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி நீங்கள் தான் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வாங்குறீங்களோ ப்ரோ லேப்டாப்பில், அதே மாதிரி இந்த இந்த மாதிரியும் நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்க முடியும். பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து எவ்வளோ வேணாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்க முடியும். அண்ட் எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லாமே லாங் பீரியடுக்கு பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு சர்டன் பல்க் அமௌண்ட்டையோ ஒரு ப்ராஃபிட்டையோ நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் அப்படின்னு போட்டு ஒரு க்ரீன் இண்டிகேஷன் வரும்ல, அதை நீங்கள் பார்க்க முடியும். நான் போட்டுட்டு எனக்கு 1 இயரில் அந்த கோல் வந்துடணும் அப்படின்றத செட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி அடி வாங்கின பர்சன் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் பண்ண வேணாம். அண்ட் திஸ் இஸ் ஆப்ஷன். அண்ட் நார்மலாக எல்லாருக்குமே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இப்படின்னு இருந்தவங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஐடியா கார்ட்ஸ் இருக்கும். யூஎஸ் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், அண்ட் டிஜிட்டல் கோல்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கோல்டு பாண்டாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும். இதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் அதெல்லாம் போகல. ஏன்னா எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா பச்சை ஆகிடும். ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது போக ஒரு எக்ஸல் ஷீட், அது நான் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த கூகுள் ஷீட்டில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க, இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட அமௌண்ட் கரண்ட் அமௌண்ட் எவ்வளோவா இருந்தது, அண்ட் இப்போ இன்வெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோவா இருந்தது, இப்போ கரண்ட் அமௌண்ட் எவ்வளோவா இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அது எவ்வளோ அமௌண்ட் இப்படின்னு சொல்லி அந்த எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நீங்கள் இயர்ஸ் போக அதை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் ஆப்ஸ் இருக்குது. பட் அதில் நிறைய அளவு கேட்கும், உங்கள் பேங்க்கை பண்ண லிங்க் பண்ண கேட்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி குளறுபடியாக இருக்கும். பட் நீட்டாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். எங்கெங்கே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அது மூலியமாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அண்ட் ஈஸியாக நீட்டாக நீங்கள் ஒவ்வொரு டேக்குமே அதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியாது. எல்லா ஆப்ஸையும் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்றதில்ல. நான் சொன்ன எல்லாத்தையுமே வெப் வழியாகவுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொபைல் ஆப்பாக தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியல. பட் ஆண்டியாக நீங்கள் எல்லாமே டக்குன்னு பார்த்துட்டு மொபைல் ஆப் இஸ் மோர் ப்ரிஃபரபிள். பட் இது எல்லாமே நீங்கள் லேப்டாப்லேயே சிஸ்டம்லேயே இருந்தோ வெப் மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் க்ரோவாக இருக்கட்டும், இந்த மணியாக இருக்கட்டும், அப்போல்லையுமே இருக்குது. அப்போல்டில் வந்து சம்வாட் சில பேட் இந்த மாதிரியான காயின்ஸை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நீங்கள் வெப் மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆப் தான் ஏற்றி டவுன்லோட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றதில்ல. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி எங்கெங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ராக் பண்ணுறதுக்கும் கரெக்டான சமயத்தில் அது எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்ப்ரெட்ஷீட் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இந்த வீடியோ நிறைய விஷயம் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுமாதிரி நிறைய தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.